guys, welcome back to another video. Welcome to Electro Tamizha. நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி உங்க Android TV ல வந்து எப்படி ஸ்டோரேஜ் இன்கிரீஸ் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். சோ இந்த கேப்சர் டேட்டா அப்புறம் தேவையில்லாத டேட்டாலாம் எப்படி கிளியர் பண்ணிட்டு எப்படி ஸ்டோரேஜ் இன்கிரீஸ் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். சோ உங்களால நிறைய ஆப்ஸ் உங்க Android TV ல இன்ஸ்டால் பண்ண முடியலனா அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் இன்கிரீஸ் பண்ணி ஆகணும். சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணானா சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस இப்போ என்னோட Android TV ஸ்கிரீனை பார்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா எல்லா Android TV லயும் டிஃபால்ட்டா ஒரு ஆப் இருக்கும். சோ அந்த ஆப் பேர் என்னன்னா டிவி மேனேஜர். சோ அந்த டிவி மேனேஜருக்குள்ள போய்டுங்க. கிரீன் கலர்ல ராக்கெட் சிம்பிள் போட்டு இருக்கும். சோ அந்த ஆப்க்குள்ள போய்டுங்க. அந்த ஆப்க்குள்ள போனீங்கன்னா கிளீனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த கிளீனர் ஆப்ஷனுக்குள்ள போய்டுங்க. கிளீனர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா தேவையில்லாத ட்ராஷ்லாம் க்ளீன் பண்ணும். சோ ஸ்கேனிங்னு பண்ணிட்டு அப்ப கிளீனர் அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா க்ளீன் ஆகும். க்ளீன் ஆகி முடிச்சோடனே இங்க டன்னு கொடுத்துருங்க. ஸோ டன்னு கொடுத்தோடனே அங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டீப் க்ளீன்குள்ளே போனீங்கன்னா அங்கே லார்ஜ் ஃபைல்ஸ் ஆப் டேட்டா அப்புறம் ஃபுல் க்ளீன் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆப் டேட்டாக்குள்ளே போயிடுங்க. ஆப் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப் தேவையில்லாத ஆப் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆப் டேட்டா வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கூகுள் ப்ளே மியூசிக் யூஸே பண்ண மாட்டேன். ஸோ அதோட ஆப் டேட்டா வந்து நான் கிளியர் பண்ணலாம். அங்கே 3 MBன்னு இருக்குது, அது கிளியர் பண்ணியாச்சு, அவள் தான். ஸோ சிஸ்டமோட ஆப்ஸ்லாம் கிளியர் பண்ணாதீங்க. ஐ மீன் வீடியோ பிளேயரு, கூகுள் சர்வீசஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணாதீங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணால் டிவி கிராஷ் ஆகிடும். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸோட டேட்டாலாம் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபுல் க்ளீன் கொடுக்காதீங்க. எல்லா ஆப் டேட்டாவும் போயிடும். எல்லா ஆப் டேட்டாவும் போச்சுன்னா இதுவும் ஃபர்ஸ்ட்லேருந்து சைன் இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது கொடுக்காதீங்க ஃபுல் க்ளீனு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லார்ஜ் ஃபைல்ஸில் வந்து நான் நிறையா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ் அப்புறம் பேக்கப் ஆப்ஸு ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் வாட்ஸ்அப் சென்ட் பண்ண மீடியா அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் டெலிட் பண்ணலாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அதனாலையும் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அங்கே டெலிட் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ நீங்கள் இது மாதிரி எதுவும் பண்ணலன்னா உங்களுக்கு எதுவுமே காமிக்காது. ஏதாவது காமிச்சிச்சுன்னா டெலிட் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா. ஸோ நெக்ஸ்ட் கேப்சர் டேட்டா கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அப்போ தான் கேப்சர் டேட்டா கிளியர் பண்ண முடியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ்க்குள்ளே போயிட்டு கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸ்டோரேஜ் வந்து இன்டர்னல் ஸ்டாட் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அங்கே வந்து கேப்சர் டேட்டா இருக்குது. ஸோ அந்த கேப்சர் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஸோ கிளியர் கேப்சர் டேட்டான்னு இருக்குது. ஸோ ஓகேன்னு கொடுத்துருங்க. கேப்சர் டேட்டா வந்து எனக்கு 12 MBன்னு காமிக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 400 MB இல்லாட்டி 500 MBன்னு காமிக்கும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே கிளியர் பண்ணலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ காமிக்கும். நான் ரெகுலராக கிளியர் பண்ணுறதுனால எனக்கு 12 MBன்னு காமிக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்துருவீங்க எப்படி உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. ஸோ உங்கள் டிவி மேனேஜருக்குள்ளே போயிட்டு அங்கே ஆப்டிமைஸ் அப்புறம் கிளீனர் அப்புறம் மெமரி பூஸ்ட்லாம் கொடுத்துட்டே இருங்க. ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க. ஸோ அப்போ தான் ரேமும் பூஸ்ட் அப் ஆகும். அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தால் உங்கள் டிவியில் வந்து ஸ்டோரேஜ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேரும் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அவங்களாலையும் உங்கள் டிவியில் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோக்குள்ள தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் பை பாய்.